பொதுவாகவே கனடாவில் பயங்கர ஸ்னோஃபால் இருக்குமா. அப்படி ஒரு நாள் ஜான் ரோடு வழியாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு வயசான மனுஷரை பார்த்துருக்காரு. அவர் எந்த ஒரு ஜர்க்கினும் இல்லாமல் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருந்தாராம். உடனே ஜான் கிட்ட போயிட்டு கேட்டாராம், ஏன் இப்படி குளிரில் இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த ஒரு ஜர்க்கினும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மனுஷன் சொன்னாராம், இல்லை நான் ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கேன், இதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஜான் சொன்னாரா, பக்கத்தில் தான் என் வீடு, நான் போய் ஒரு ஜர்க்கின் கொண்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பணி இடத்துல இந்த வயசான மனுஷனும் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. பட் ஜான் இந்த விஷயத்தையும் மறந்துட்டாராம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போது ஜானுக்கு பயங்கர அதிர்ச்சி. பிகாஸ் அந்த வயசானவர் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்ததுமே ஜானுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சான். இதில் என்ன தெரியுதுனாக்கா, யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த வயசான மனுஷனால அவரோட பிரச்சனைகளை எதிர்த்து போராட முடிஞ்சுது. ஆனால் தனக்கு ஒரு உதவி கிடைக்கும்னு நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது கிடைக்கலன்னு இருக்கவே அவரால் போராடுற குணம் கம்மியாயிடுச்சு. இப்படி தான் நம்மளும் லைஃப்பில் நிறைய பேர் பண்ண ப்ராமிஸ்க்காக வெயிட் பண்ணி நம்மளோட உண்மையான அந்த பொட்டென்ஷியலை மறந்துடுவோம். அதனால ரெண்டு விஷயம் இதில் நம்ம கற்றுக்கணும். ஒன்று, நம்ம யாருக்காவது எதுனா ஒரு ப்ராமிஸ் பண்ணோன்னா அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ரெண்டாவது, யாராவது ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை நம்பிட்டு நம்மளும் இருக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஆர்ஜே சாண்டி. தேங்க்யூ, பபாய்.